உள்ளது என்று உலகில் உள்ளதை ஆம் நன்று நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கே பிள்ளை அம்மா. கடவுள் ஒருவரே என்றால் ஒருவர், பலர் என்றால் பலர். அவருக்கு குணங்கள் இல்லை. நிர்குண பிரம்மா என்று சொல்வது சரி, அவர் கல்யாண குணங்கள் உண்டு என்று சொல்வது சரி. கடவுளே இல்லை என்று சொல்வது நாத்திகவாதம். இன்றைய உண்டு என்று நம்பினால் அவர் கட்டாயம் இருக்கிறார். இப்படியாக கடவுள் தத்துவம் விளக்கப்படுகிறது. எம்மதமும் சம்மதமே என்ற பெண் கொள்கையை ஒப்பற்ற நாளை சரைநதி பெருக்கை சிறப்பிக்கும் பாடல பாடுவதை காண்போம். அயோத்தியில் ஓடும் சராய் நதி தோன்றி கடலில் சேர்க்கிறது. ஆதி பரம்பொருள் போலவே அதுவும் முதலில் ஒன்றாகத்தான் இருந்தது. பிறகுதான் பல நீரோடைகளாம் கால்வாய்களாம் கிளைகளாம் பிரிந்து உதவுகிறது. பரம்பொருள் ஒன்றே ஆகினும் பலவிதமாக வழிபடும் சமயங்களாக பிரிந்தது போல் ஆதியில் ஒன்றாக இருந்த நதியும் பலவாக பிரிந்ததாம். கடைசியில் நதியும் கடலில் ஐக்கியமாகி விடுகிறது. அதே போல பெரிய பல சமயங்களும் ஆதியில் பரம்பொருளில் இருந்து தோன்றி மக்களை நல்வழிப்படுத்த அவரவர் புத்திக்கு அனுசரித்து உபதேசங்களும் வழிபாடுகளை அமைத்து பின் பரம்பொருளிலேயே நிறைவு பெறுகின்றன. எங்கேயாவது உள்ள வைக்கணும் இல்ல,